நடிகர் கருணாஸ் யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. படங்களை வந்து நான் தயாரித்தேன், டிஸ்ட்ரிபியூட் செஞ்சேன். அதனால் நான் இழந்தது எத்தனையோ கோடிகள். என்னுடைய மனைவி மக்கள் சொல்லியும் கூட நான் கேட்காத இந்த கலை மீது வந்து எனக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்கிறதுனால தான் இந்த பணத்தெல்லாம் நான் செலவு பண்ணேன். அப்படி பண்ணதுனால தான் கற்றது தமிழ் படத்தில் மாரி செல்வராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டராக உருவாகி இன்றைக்கி நல்ல டைரக்டராக இருக்கிறாரு. அஞ்சலி அப்படின்ற நடிகை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க நல்ல நடிகை வந்து இப்போ எல்லாம் வந்திருக்காங்க. திண்டுக்கல் சாரதி படத்தில் திண்டுக்கல் அப்படின்ற சாங்கை வந்து நானே தான் பாடி ரெக்கார்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாம் ஆல்ரெடி வந்து ஒரு நடிகராக நல்லா இருக்கிறோம். இப்போது புதுமையான ஒரு ஆளை வந்து பாடகரை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்பயோ வந்து வில்லேஜில் கரகாட்டம் ஆடி இருக்கும்போது அவருடைய டோன் நல்லா இருந்துச்சு. அந்த பையனை கூட்டின்னு வந்து அந்த பாட்டை பாட வச்சேன். அவர் தான் அந்தோனி தாஸ். இன்னைக்கு 300-400 பாடல்களுக்கு மேலே பாடி ஒரு பாடகராக வந்து இருக்கிறாருன்னா பணத்தை விட இந்த பேரே போதும், கலை மீது ஆர்வனால் தான் இப்படியெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நடிகர் கருணாஸ்.